வச்சா ராங்கா போனதில்ல, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்ல. நான் என்ன பண்ணுவேன், அவன் மாறிட்டான். குறி தப்புமில்ல. ஏடா கோபாலு, ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்னடா? நம்ம ஜோதிய ஒரு பொட்ட புள்ள நுள்ளி வச்சுட்டால. ஏல அப்படியா? யார்ல அந்த பொட்ட புள்ள? நம்ம சாஸ்தா கோயில கூத்து போட வந்துருக்கலாம் அந்த புள்ள. நம்ம ஒரு புள்ளியோட ரிப்பனை பிடிச்சி இழுத்த மாதிரி அந்த புள்ளியோட ரிப்பனையும் பிடிச்சி இழுத்துருப்பான். அதனாலதான் நல்லா நொல்லி வச்சுட்டால. போலே சரங்க மாண்டியா? ஏலே உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ஏவலன்னு கூப்பிடாதன்னு. அண்ணாச்சின்னு கூப்பிடலன்னா வச்சுக்கோ, உன் சொட்ட நம்ம பேர்த்துருவேன். அண்ணாச்சியோ ஏலே எடக்கா பண்ணுது பீ கொண்டு போயல. அண்ணாச்சின்னு எடக்கா பண்ணுது பண்ணியா? பண்ணியா? அடிக்குவாங்க. விட்டுருவாரு. ஓடி வந்துடல. இப்படி ஓடுதுரு. இதையும் அவுத்து போட்டு ஓட சொல்லியோ? ஓடுமே, யாரு வேண்டாம்னது? இரு இரு வருவாமல அவுத்து போடுறதுக்கு. ஓடுங்க ஓடுங்க. எல்லாம் ஓடுதான் ஓடியா? வேட்டையாவது கொடுத்துருப்பாங்களே. ஏய் எல்லாம் கோமட குண்டியா? ஏ குத்துசு யோ ஜலதர அண்ணாச்சியா? என்ன ஒளியா கிடக்க? நீங்க உடா ஏ கோமடா ஏல. ஏய் யோ வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நாங்க இந்த ஊருக்கு கூத்து போட வந்திருக்கிறவங்க ஐயா. தெரியும் தெரியும், நேத்து பார்த்தோம்ல. ரொம்ப பிரமாதப்படுத்திட்டீல ஐயா. நான் நினைச்சு வந்த மாதிரி ஊருக்குள்ள வரும்படி எதுவும் இல்ல. இதுவ ரெண்டும் பகல்ல வீட்டுல சும்மா தான் கிடக்குதுவ. ஒரு வாரத்துக்கு இதுகளை நீங்க பெரிய மனசு பண்ணி கூட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா. இது என்ன சத்திரமா வச்சுக்கிறதுக்கு? வரும்படி வரலன்னு கூத்த பாதியிலே விட்டு போக கூடாது. அது தொழில் தர்மம் இல்லைங்கய்யா. இதுவ ரெண்டு எங்களோட சேர்ந்து பட்டினி கிடக்குதுங்க. மத்தியானத்துக்கு பள்ளியோடத்துல சத்துணவு சோறு போடுறீங்கன்னு சொன்னாங்க. அதான். பேர் என்ன? முத்தமிழரசி. என் பேர் கண்ணாசு. தமிழரசிக்கு படிக்க பிடிக்குமா? வாங்க மக்களா வாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்காம நீங்க இப்படி போற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு திரியுறீங்களே. போமா இளைய மக்களா வாங்கல. பணக்கார வீட்டு பிள்ளைய மட்டும்தான் படிக்கணுமா என்ன? ஏமா சிந்தாமணி, இது நம்ம ஊர் கூத்து போட வந்திருக்காங்கல்ல அவ பிள்ளைய. ஒரு 7 நாள் வருமா, கூட்டி வச்சுக்க தாய். வாமா. பெரியோரு தாய்மாரே, வாலிப சிங்கங்களே, அழகு மங்கைகளே, நெல்லை ஜில்லா கடம்பூர் தினகரர்களுக்கு புதுசா வந்திருக்கு டயானா சர்க்கஸ். உங்கள் அனைவரையும் வியக்க வைக்கும் வெளிநாட்டு பறவைகளின் இலை நோட்டீஸா கொடுக்கறதுனால பார்த்து வாங்கலாம். பையன் வந்துடாட. வெஜ்ஜி டிக்கெட் 5 ரூபா, தர டிக்கெட் 3 ரூபா. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். டயானா சர்க்கஸ். என்ன ரோசனே? ஒன்றும் இல்லை மாமா. இப்படி எத்தனை நாளைக்கு தான் கையில் காதில் கிடக்கிறதெல்லாம் விற்று விற்றே கூத்து நடத்துறது. நெஞ்சு வேலையும் நாளைக்கு யாராவது படுத்துட்டா. இதில் வேற பக்கத்தூரில் சர்க்கஸ்காரன் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ போட மாட்டான். 10ஆம் நாள் கூத்து ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் தான் போடணும்னு ஊருக்காரங்க போய் பேசிட்டு வந்திருக்காங்க. முத்தூரில் போன முறை கரகாட்டம் வந்தப்போ என்ன சொன்னாங்க? கடைசியில் நம்ம ஊத்துல எல்லாம் மண்ணு விழுந்துச்சு.
யார் பேச்சுல நான் இருக்குமாமா? நாங்க எங்க வழிக்கு போய்க்கிறோமே. போய் ஏதோ எங்களை கொண்டு ஏண்டதை பார்த்து பொழைச்சுக்கிறோம்ப்பா. என்னடா ஏண்டது உங்களை கொண்டு? என்ன ரெக்கார்ட் டான்ஸா இல்ல தேவடியா தோல? அப்பா வேண்டாப்பா, நீ விடு. என்னாச்சுப்பா? போறானா எங்கேயோ ஒளிஞ்சு போகட்டும் பொட்டாச்சு பின்னால. ஆனா இப்ப போக கூடாது. ஊத்த அரை குறையமா விட்டுட்டு போனா ஊருக்காகாதுன்னு தெரியுமில்ல. பீட பிடிச்சி பூமி விளையாம போகும்டா. மாடு கண்ணுங்கள்லாம் நோக்காடுல விழுந்து செத்து போகும். வரும்படி வரலன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. நம்பி ஊருக்குள்ள ஒரு ஜனங்க மேலேயும் கொஞ்சமாச்சும் அக்கறை வேணும். சும்மா பேசிட்டு பாட்டுங்கப்பா. ஒரு வயிற்று கஞ்சி குடிச்சாங்களே இல்ல அக்கறை கடந்து ஊரு மேல உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது. போதும் பட்டி கிடைச்சதெல்லாம் போதும். என் பொண்டாட்டி பிள்ளையாவது அது வயிற்று கஞ்சி குடிச்சு கழியட்டும். வாடே நீ அந்த இருந்து சாவு. பொட்ட புள்ளி வச்சிட்டு கிடந்து சாவட்டும். ஆட்டாருமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள காளிமா கூட பயிலாத்த பொண்ணு கண்ணால கண்டதொரு பெண்ணாலே அவ பப்புளிக்கா ரோட்டு மேல நின்னாலே பவாழையான்னு சொன்னா முன்னாலே அவ வரமாட்டின்னு சொன்னா பின்னாலே கட்டா பாவாடை கட்டி கை நிறைய கொலுசு போட்டு கட்டா பாவாடை கட்டி கை நிறைய கொலுசு போட்டு வட்ட வட்ட பாறையில வரையறுத்தி தீட்டிக்கிட்டு நின்னவளே புள்ள நின்னவளே ஓடாலி கொண்டா போட்டு. பக்கத்து ஊர்ல சர்க்கஸ் ஆரம்பிச்சதுனால வந்துட்டு இருந்த கொஞ்சம் கூட்டமும் அன்னைக்கு வராம போயிடுச்சு. தமிழரசிக்காக எனக்குள்ளேருந்து வந்த முதல் கண்ணீர் அது. நீர் வேற இங்கேயே ஒரு மரக்க அரிசி இல்லாம கிடக்கும். தாத்தா ஜோதி தாத்தா எங்க பள்ளியோடத்துல தான் படிக்கான் தாத்தா. வீட்டுல அம்மா இருக்காங்களா? அம்மா வரமாட்டாவோ. தாத்தா இருக்காவோ. தாத்தா கிட்ட போய் சொல்லுவீங்களா? என் கூட படிக்க தமிழரசி அம்மாவும் தம்பியும் நேத்தெல்லாம் சாப்பிடலையா, சோறு பொங்கி சாப்பிட அரிசி கேட்குறாங்கன்னு சொல்லுவீங்களா? என்னத்தை போட்டு இந்த பயில மயக்கு நீர்னு தெரியலையே. பள்ளியோட முடிஞ்சா வீட்டில் வந்து செத்தோடும் கூட இருக்க மாட்டேக்கா. கூத்து பார்க்க போறோம்னு ஓடியாந்துருதான். பிள்ளைகளுக்குன்னு தனியாவா காட்டுறோம். அதுகளுக்கு என்னவோ விரசலா பிடிச்சி போகுது. அவங்க மட்டுமே பார்க்கறதா இருந்தா எப்படியா எங்க கொலை நிறையும். டோக்கன் போட்டு வசூல் பண்ண காலமெல்லாம் எங்கேயோ. என் பரம்பரையில ஒருத்தம் கூட இதை தூக்குனது இல்லையா. ஆனா இன்னைக்கு இதை தூக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. யாருக்குமே இப்ப எங்க மேல கர்சனம் இல்லை சாமி. எல்லாரும் சினிமா டிவின்னு அது பின்னால தானே போறாங்க. உலகம் தலைகீழா போச்சு. யாருக்கு சாமி தெரியும்? திரையில முத கதை சொன்ன கூட்டம் நாங்க தான். உசுறு இருக்கிற வரைக்கும் 4 ஊர்ல பாட்டு பாடி செத்துடலான் இருக்க. அது நடக்காது போல இருக்கு. வரும்படி வராம இன்னும் ஒரு வாரத்துக்கு எப்படி கூட்டம் நடத்துறதுன்னு தெரியல சாமி. களஞ்சியம் ஐயா, நீ போய் இவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு தட்டுமுடி சாமானெல்லாம் ஒரு வாரத்துக்கு தேவையானதை எடுத்து வைமா. ஐயா கோயில் சாமான் வந்திருக்கு, எங்கே வைக்கணும்? எல்லாத்தையும் பதனமா இறக்கி அந்த குடோன்ல உண்டு வச்சிருங்க ஐயா. இறக்கணும் எல்லாத்தையும். பரம்பரையா வாழ்ந்த வீடுகள்லாம் பூச்சியும் பதரமா கிடக்கு.
காட்டுலையும் மலையிலையும் போய் ஓடிச்சிட்டு வர்ற கத்தால தான் இப்போ வயத்தை நிரப்புது. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேரும் மானரோசம் பார்த்துக்கிட்டு இங்கேயே கிடக்கும்யா. பசியால் நோக்காடு வந்து சாவரவன் கோயிலும் வேண்டாம் சாமியும் வேண்டான்னுட்டான். அப்புறம் எங்கய்யா கூத்து? மழை இல்லாமல் ஊர் வாடி கிடக்குன்னு வெசனப்படாதீங்க சாமி. எங்கள் கூத்து முடிகிற 10வது நாள் மழை பெய்யும். அது ஐதீகமாச்சே. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. யோ கூத்துக்காரர, வேற என்ன உதவி வேணாலும் கூச்சப்படாம வந்து கேளுமியா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏல இப்ப சந்தோஷமா இல்ல உனக்கு? தருதல போய் உள்ள. ஏன் தாத்தா இன்னும் ஒரு வாரத்துல அவங்க போயிருவாங்களோ தாத்தா? அவங்க இருக்கணுமா போகணுமா என் ராசகுமாரனுக்கு? இருக்கணும். மழை பெய்யட்டும் இருக்க சொல்லுங்க.